வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் சொன்ன அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19லேருந்து 25 வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து 1-10 அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களது குடும்பத்தில் தேவையான வருமானங்கள்லாம் அதிகரிக்க தொடங்கும். ஸோ ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 3ல் வந்து புதன். ஸோ 4-7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்குது. ஸோ 2ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவரெல்லாம் நல்ல அற்புதமாக இருக்கும், நல்ல ஒரு லாபங்களை கொடுக்குறக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ல் வந்து புதன் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் வரும். ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ராப்பர்ட்டி விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு, ஒரு வண்டி கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ல் வந்து சூரியன் 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்களை கொடுத்துறார். ஏன்னா வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அப்ரிசியேஷன், நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சி அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ சூரியன் மாறினதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 15ஆம் தேதிக்கு மேலேயும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ஐயோ என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ இந்த மாதிரி பேசிடுச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன சலனங்கள் வந்து உங்கள் மனசில் வரும். ஸோ அது மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து 3, 7, 11ங்கிறது ஒரு காமத்திரி கோணமாக இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் சின்ன சலசல் வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம் தான். உங்களுக்கு வந்து 8-8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து நீச்ச செவ்வாய், அதுவும் 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா அப்பா வந்து உங்களை வந்து ரொம்ப சலனப்படுத்துவார். அப்பாவினால் உங்களுக்கு ஒரு அவமானங்களோ அப்பா இப்படி நடந்துக்கிட்டாருங்கிற ஒரு மனசலனங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி 11ஆம் அதிபதி 12 எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் பக்கத்துலேயே வருங்க. என்னடா அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்கிற எண்ணங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை வைங்க, அற்புதமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிரார்த்தனைங்கிற போது அமைதியாக இருந்து நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து இறைவன் ஒன்றுவதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்தில் வந்து ஏகப்பட்ட இது கான்ட்ரவர்சிஸுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெக்கனரை வச்சுக்கிட்டு இத்தனை பொறுத்த இருக்குது, 9 பொறுத்த இருக்குது, 10 பொறுத்த இருக்குன்னு வீட்டிலே பார்த்துலாம். நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை, நான் ஆன்மீக புத்தகம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரத்துக்கும் இத்தனை பொருத்தங்கிறது ரெடி ரெக்கனராகவே வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக 9 பொருத்தம் 8 பொருத்தம் 6 பொருத்தம் அது ரஜ் இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ரெக்கனர் விற்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20% தாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயினுங்க. ஸோ இவருடைய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எதெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி 2 பேருடைய தசாபுக்திகள். ஸோ 2 பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவியுடைய அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோன்னா, இப்போ உதாரணம் சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான்.
ஒர்க் ஆகாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சு வச்சுக்கோமே, இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு லாக் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னும் போது என்றைக்குமே இந்த வக்ரகிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அப்போ அங்கே வந்து இந்த இப்போ குரு வந்து வக்ரகிரகம், ஸோ வக்கரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சு ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்ரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அந்த 16 ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க. ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி குரு செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும், சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது, வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை வந்து குரு செவ்வாய் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம். இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சுக்கிரன் செவ்வாயெலாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைனா என்ன சார்? திருமண வாழ்க்கைனா இப்போல்லாம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்கும், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி பார்க்குறீங்க. நான் அது பார்க்குறதே இல்லை சார். ஏன் தெரியுங்களா? திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும், எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார். ஏன்னா உடம்புன்ற ஒரு ஏரில் போயிட்டுருக்கு. சும்மா ஏதாவது ஒன்றாச்சுன்னா புஷ்ஷுன்னு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரணும். நான் சொல்கிறது காமம் சார்ந்து இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மனைவியை எப்போ பார்க்கணும், அந்த ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க திருமண உறவு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த 40 ஆண்டுகள், ஒரு 25 வயசுனா கூட ஒரு 65-70 வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கண்டிப்பாக உருவாக்கும், திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் தி வீக். அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதிடரை பார்க்க சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார், ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்கும்ன்றது தான் டிப் ஆஃப் தி வீக்கில். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.